ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026 நம்ம அடுத்து பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026 உங்களுக்கு அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதனால வந்து இங்க எய்டட் ப்ரோக்ராம் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் இருக்கு. யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே ஓப்பன் பண்ணிருக்காங்க. இங்க என்னென்ன கோர்ஸ்ல இருக்கு, யூஜில என்ன கோர்ஸ் இருக்கு, பிஜில என்னென்ன கோர்ஸ் இருக்கு, தென் செல்ஃப் கோர்ஸ் எது எது, எய்டட் கோர்ஸ் என்னென்ன கோர்சஸ், எப்படி அப்ளை பண்றது, காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன பண்ணி கொடுக்குறாங்க, என்னென்ன டீடைல்ஸ் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு, கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பாக்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இது எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த காலேஜ் வந்து 1973 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இதுல நீங்க இதோட வெப்சைட் கொங்குநாடு .ac.in இதுதான் வந்து இந்த காலேஜோட வெப்சைட். நீங்க வெப்சைட் உள்ள போனோடனே உங்களுக்கு வந்து அட்மிஷன் என்கொயரி ஃபார் 26-27 அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். என்கொயரி கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. நீங்க இப்போ நீங்க எய்டட் ப்ரோக்ராமோ செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமா எந்த ப்ரோக்ராம் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு அட்மிஷன் பேஜ்க்கே உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா, அட்மிஷன் ஃபார்ம் போயிடும். இதுல உங்க நேம், மொபைல் நம்பர், தென் மெயில் ஐடி, தென் என்ன டிகிரிக்கு நீங்க யூஜியா பிஜியா என்ன ப்ரோக்ராம் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ப்ரோக்ராம் கொடுக்கணும். இதுல எய்டட் ப்ரோக்ராம் ஃபோட்டோகிராஃப் ப்ராசஸ் கேப்ஷன் என்ட்ரி பண்ணி நீங்க சப்மிட் கொடுக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் என்கொயரி டீடைல்ஸ் ஏதாச்சும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரி, இதுல என்ன கோர்சஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அட்மிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி கோர்சஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு. அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட்ல பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங் அன்எய்டட் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இருக்கு, then BSc Computer Science, BCA the Information Technology, then BSc Computer Science, Computer Technology, then BBA BBA CA இருக்கு, then BCom Professional Accounting இருக்கு, then BCom CA இருக்கு, then BSc Costume Design and Fashion இருக்கு, then BCom Banking and Insurance இருக்கு, then BSc Psychology, then BCom Accounting and Finance, then BCom IT, then BSc Computer Science and Data Analytics, then BSc Artificial Intelligence and Machine Learning, then BCom Business Analytics. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியில் இருக்கு. தென் அதே மாதிரி பிஜியில் என்ன கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜியில் எய்டட்ல பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி இருக்கு. தென் செல்ஃப் ஃபைனான்சிங்ல தென் பிஏ தமிழ் லிட்டரேச்சர், தென் பிஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி எய்டட்ல எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி பாட்னி, எம்எஸ்சி ஜுவாலஜி. தென் செல்ஃப் ஃபைனான்சிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏ தமிழ் லிட்டரேச்சர், எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, தென் எம்காம் சிஏ, தென் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, வேர்ல்ட் லைஃப் பயாலஜி, தென் கிளினிக்கல் நியூட்ரிஷன். இதெல்லாம் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் இருக்கு. சரிங்களா, தென் அட்மிஷன் பாஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எய்டட் ப்ரோக்ராம், தென் அன்எய்டட் ப்ரோக்ராம் தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரௌச்சர்ஸ்மே உங்களுக்கு லாஸ்ட் இயரோட ப்ரௌச்சர்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. கரண்ட் இயரோட ப்ரௌச்சர்ஸ் வந்து அவைலபிளா இல்லை. சரிங்களா, இதுல உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சர்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு. சரிங்களா, ப்ரௌச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலா வந்து 2 பேஜஸ்ல கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. பாஸ்போர்ட்ஸ் பார்ப்போம். பாஸ்போர்ட்ஸ் ஓப்பன் டோட்டலா 8 பேஜஸ்ல இருக்கு. பாஸ்போர்ட்ஸ் இது வந்து காலேஜோட டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மிஷன்ஸ் காலேஜோட டீடைல்ஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்ல பண்ணி கொடுக்குறாங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் பற்றியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபீஸ் டீடைல்ஸ் பற்றி, எக்ஸாம்ஸ் டீடைல்ஸ், ஃபீஸ் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கோர்சஸ் எதுக்கும் ப்ரோக்ராம்க்கும் எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ ஃபீஸ் டீடைல்ஸ், என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும், இல்லை என்னென்ன இதுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸாகவே உங்களுக்கு இருக்கு, அவைலபிளாக இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம் டீடைல்ஸுமே இங்கே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க.
சப்ஜெக்ட்ஸ்ல. சரிங்களா? தென் அடுத்த இதுல வந்து அட்மிஷன்ஸ்ல உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ்ல தென் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் அட் ப்ரெசென்ட் வந்து இங்கே இதில் அவைலபிள் இருக்கு. எய்டட் ப்ரோக்ராமுக்கு தனியாக தென் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் தனியாக சொல்லிட்டு உங்களுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஆன்லைன்ல என்கொயரி மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. சரிங்களா? நீங்கள் வந்து வெப்சைட்ல கூட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. பட் ஆனால் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கிடையாது. மேபி வந்து நீங்கள் அந்த எய்டட் அண்ட் கோர்ஸ் சர்வே இருக்கும் பாருங்க, கோர்ஸ் என்கொயரி சர்வே இருக்கும் பாருங்க, அதில் நீங்கள் செக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது மேபி தரலாம்னு நினைக்கிறேன். இந்த எய்டட் ப்ரோக்ராமுக்கு வந்து பிஏ அண்ட் பிஎஸ்சி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 50 rupees கேஷும், டிடினா 60 rupees. தென் எம்எஸ்சி வந்து 60 and 70 கொடுத்துருக்காங்க. எம்சிஎல் பிஹெச்டி பற்றி சொல்லல. தென் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா தென் பிபிஏ சிஏ பிகாம் பிகாம் சிஏ தென் பிசிஏ தென் பிஎஸ்சி தென் பிஏ பார்த்தீங்கன்னா 200 rupees and 210 கொடுத்துருக்காங்க. எம்ஏ எம்எஸ்சி எம்காம் 250 and 260 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் டிடி வந்து இதில் உங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டேபிள் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் டிடி எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இதுதான் இதில் கொடுத்துருக்குறது. அதுக்கப்புறம் கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து வெப்சைட்ல எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ஓவர் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸுமே உங்களுக்கு வந்து 25-26ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பிளேஸ் ஆயிருக்கிறாங்க, என்ன பேக்கேஜில் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் தான் இந்த டேட்ல வந்துச்சு, இதில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்கு. சரிங்களா? பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். தென் அதை தவிர்த்து நீங்கள் பிளேஸ்மெண்ட்டை தவிர்த்து என்னென்ன உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதர் அம்யூனிட்டிஸுமே என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்கு. அலுமினி மீட் வர டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்க காலேஜோட ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வெப்சைட்ல இருக்கு. இணையதளத்துல இருந்து நேக்ல இருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வெப்சைட்ல இன்க்ளூட் பண்றாங்க. நீங்க கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணிட்டு வெப்சைட்டை நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? கொங்குநாடு ஆர்ட்ஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுல வந்து இங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தனியாக இதுல இருந்து கொடுக்கவே இல்லை. பட் அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளா இருக்கு வெப்சைட்ல. நீங்க எய்டட் ப்ரோக்ராம்ஸ் அன்எய்டட் ப்ரோக்ராம்க்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதிலே கீழே உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. வெப்சைட்ல உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே இல்லை. தென் அப்ளை பண்றதுக்கு நீங்க லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 12th ரிசல்ட்ஸ் வந்து 1 வீக் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. நீங்க அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? சரி, மேற்கொண்டா நீங்க வேற ஏதாவது தகவல் டீடைல்ஸ் வேணா கான்வெர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.